பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் அவ்வாறு எழுதியிருக்கிறார் என்றால், தேவன் நோவாவிடம் மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியில் நம்மோடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் தமது சாயலாகத்தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் மனிதனால் பாடுபடுவதையும் வெட்கப்படுவதையும் இரத்தம் சிந்துவதையும் தேவன் அனுமதிக்கவில்லை. எனவேதான் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது என்று சொல்லி இருக்கிறார். நம்மோடு வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தம் சாயலாகத்தான் தேவன் படைத்து பாதுகாத்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தை, சிந்தையை எப்பொழுதும் நம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு நாம் எந்த தொந்தரவு செய்தாலும், தீமை செய்தாலும், கேடு விளைவித்தாலும், துன்பப்படுத்தினாலும், துரோகம் பண்ணினாலும் நம்மை போன்றே நமக்கு பின்பாக வருகிற மற்றொரு மனிதன் நமக்கு தீமை செய்வான், கேடு செய்வான், துன்பப்படுத்துவான், நமக்கும் துரோகம் பண்ணுவான் என்ற எண்ணம் வேண்டும். எனவேதான் பவுல் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி இருக்கிறார். எனவேதான் நாம் எந்த மனுஷனுக்கு எதை செய்தாலும் இதை மனதில் கொண்டு நாம் செய்வதின்படியே நமக்கும் செய்யப்படும் என்ற எண்ணத்தோடு வாழ்வோமானால், செய்வோமானால், நாம் எப்பொழுதும் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல கர்த்தருக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவர்களாக, நீதிமான்களாக, நல்ல விதையை விதைக்கக்கூடியவர்களாக வாழலாம், வளரலாம், ஆசீர்வதிக்கப்படலாம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் யாவருக்கும் நன்மை தீமை என்று எந்த காரியங்கள் செய்தாலும் நாங்கள் பிறருக்கு செய்த அதே காரியம், நன்மையோ தீமையோ, எங்களையும் பின்தொடர்ந்து நீரே வரப்பண்ணுவீர் என்ற பயத்துடன் உமக்கு முன்பாக உண்மையாய் வாழக்கூடிய கிருபைகளை எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவும் பிறரிடம் மோசம் போகாமல் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக உமக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் வாழும்படி அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.